பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 49, 50 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஜெபமாக இந்த வார்த்தைகளை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதல்லவா? அன்பரே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த தருணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்த சந்தோஷம்தான் எத்தனை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு, கேள்விகள், சந்தேகங்கள் போன்றவையெல்லாம் வந்துவிட்டது என்னவோ உண்மைதானே. அன்பானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் நிறைவேற்றுகிறதற்கு அவர் மறக்க மாட்டார், அவர் தாமதிக்கவும் மாட்டார். குறித்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அன்றைக்கு யோசேப்புடைய வாழ்விலும் தரிசனங்கள் தாமதித்ததைப் போலத்தான் காணப்பட்டது. ஆனால் குறித்த காலத்தில் அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றியது போலவே நமக்கும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்மை ஆறுதல் படுத்தின, நம்மை உயிர்ப்பித்த அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் நிறைவேறியே தீரும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் தந்திருக்கிற ஏராளமான உம்முடைய வார்த்தைகளுக்காய், வாக்குத்தத்தங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே ஏராளமான கேள்விகள், இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிற சோர்வுக்குள்ளாய் நாங்கள் காணப்படுகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துவதாக, எங்களை உயிர்ப்பிப்பதாக, எங்களை நம்ப பண்ணின வசனத்தை எங்களுக்காக நீர் நினைத்தருளுவீராக என்று நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை நினைத்தருளி எங்களுக்கு நன்மையானவைகளை செய்ய போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.